அதுக்கு இல்லடா. சரி, வேலை நேரத்துல பேசிட்டு இருந்தா தப்பா நினைப்பாங்க. நான் அப்புறமா பேசட்டுமா? ஓகே, பாய். அப்புறம் பேசுறேன். ஹலோ, எந்திரிங்க. வேலை நேரத்துல என்ன வெட்டி பேச்சு? முதல்ல வேலையை பாருங்க. சாரி சார். ஹாய். என்னடா வரும்போது டென்ஷனா வர? ஏன் கேபின்ல என்ன வேலை? சாரிடா. இத பாரு, ஆபீஸ்ல நீ நானும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, வெளியே தான். போய் வேலையை பாரு. ஓகே சார். யுவர் குட் நேம் ப்ளீஸ். மகேஸ்வரி. சென்னையில் ஹெட் ஆஃபீஸ் வந்திருக்கிறீங்க. உங்களை அங்கிருந்து இங்க அனுப்பிச்சிருக்காங்க. எஸ் சார். அதே போல எங்கேயும் குட் ஒர்க் பண்ணணும். ஓகே, வாங்க ஆபீஸ் எல்லாம் பார்ப்போம். யாரா இருக்கும்? புதுசா இருக்கே. ஏ குணா, இங்க வா. இவனுக்கு தேவைன்னா நம்மளை கூப்பிடுவான். என்ன சார்? என்ன சாரா? நீ என் ஃப்ரெண்டுடா. உட்கார்றா, உட்காரு. நம்ம எடிட்டர் கூட ஒரு பொண்ணு வந்தது, அது யாரு? என்ன கேட்டா எனக்கு என்னடா தெரியும்? நானும் உன் கூட தானே இருக்கேன். என்னவா இருக்கும்? ஒருவேளை அவரோட பொண்ணா இருக்குமோ? சேச்சே, இருக்காது. அந்த ஆளுடைய கலருக்கும் இந்த பொண்ணுடைய கலருக்கும் மேட்சே ஆகலையே. இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம புதுசா சேனல் ஆரம்பிக்கிறோம்ல, அதுக்கு கம்பேர் பண்ண வந்திருப்பா. சேச்சே, அவருடைய பொண்ணே தான். நீயே கேள்வி கேட்கிற, நீயே பதில் சொல்ற. இடையில நான் எதுக்கு? நீ சொல்றதுக்கெல்லாம் நான் தலையாட்டுறக்கா? அதுக்கு வேற ஆளை பாரு. ஹலோ சார். சார் நான் வந்துட்டேன் சார். இந்த ஆபீஸ் இன்டீரியர் டெக்கரேஷன் அத்தனையுமே என்னுடைய பிரெயின்ல உதிச்ச ஐடியா. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், கம் இன். பிரபாகர் இவங்க தெரியும் சார். தெரியுமா? எப்படி? பார்த்தாலே தெரியுது சார். பார்த்தாவே தெரியுதா? எப்படி சார்? இவங்க உங்க ஒயிட் கலர் தானே? கரெக்டா? என்னையா குழப்பற? சார் உங்ககிட்ட ஸ்ட்ரைட்டாவே கேக்குறேன், இவங்க உங்க பொண்ணு தானே? எவன் சொன்னா? அப்படி எவன் சொன்னா? பி சீரியஸ். இங்க காமெடி கிமெடி தான் பண்ணக்கூடாது. இங்க நான் எடிட்டரா, நீ எடிட்டரா? நீங்க தான் சார். அது எனக்கு தெரியாம இவ்வளவு நாளா வேலை பாக்குறேன். அது எனக்கு தெரியாதுங்க சார். உண்மையிலேயே இவங்க யார் தெரியுமா? நீங்க அதை சொல்லவே இல்லைங்களே சார். நீ எங்க சொல்ல விட்ட? நீ எங்க சொல்ல விட்ட? சொல்ல வந்து மரக்கடிக்க வச்சிட்டிய. இவங்க என் பொண்ணு மாதிரி இருப்பா. அதை தானே சார் நான் முன்னாடியே சொன்னேன். பி சீரியஸ், காமெடி பண்ணாத. இவங்க நியூ அப்பாயின்மெண்ட். இனிமே இவங்க தான் நம்ம ஆபீஸுக்கு சீஃப். பேரு மகேஷ். ஹலோ. லோக் பிரபாகர், இனிமே இவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் நீங்க நடக்கணும். நம்ம பிரஸ் நல்ல நேம நீங்க ரெண்டு பேரும் தான் காப்பாத்தணும். காப்பாத்திடலாம் சார். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். மேடம் வாங்க மேடம். சார் அப்ப நான் வரேன். உங்க பேர் என்ன சொன்னீங்க? பிரபா. என்ன லேடிஸ் பேர் மாதிரி இருக்கு? உங்க பேர் மட்டும் மகேஷ்னு சொல்லிட்டு ஜென்ஸ் பேரை வச்சுக்கல? ஹலோ, என் பேர் மகேஸ்வரி. மகேஷ் இன்னும் ஷார்ட்டா கூப்பிடுவாங்க. அதே மாதிரி தான் என் பேர் பிரபா. பிரபா என்னும் பிரபாகரன். சரி, வேலை பாப்பமா? பார்க்கலாமே. மன்மோகன் சிங் 5 நாள் சுற்றுப்பயணமாக சீன தலைநகரம் பெய்ஜிங் செல்கிறார்.
மறைந்த விவசாய விஞ்ஞானி திரு பழனிசாமி அவர்களுக்கு பாரத ரத்னா விருது ஜனாதிபதி மாளிகையில் இருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏங்க எங்க வீட்ல போட்டு நகையெல்லாம் அடமானம் வச்சுட்டு வந்தீங்களா? கண்டிப்பா சீட்டு கிடைக்குமா? கத்தாதே, எப்படி சீட் கிடைச்சிரு? ஏன் காலேஜுக்கு வர சொல்லாம அவங்களோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர சொல்றாங்க? விஜிலன்ஸ் ஐடி ரைடுக்கு பயந்துகிட்டு இங்க வர சொல்லிருக்காங்க. இந்த காலேஜ்ல கொஞ்சம் ரேட் அதிகம் இருந்தாலும் இந்த காலேஜ்ல அட்மிஷன் கிடைச்ச பெரிய விஷயம். அதனாலதான் சொத்து பத்தெல்லாம் வித்து காசை கொண்டு வந்திருக்கேன். யார் நீங்க? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சார் நான் நம்ம ஸ்கூல்ல தான் சார் படிக்கிறேன். ஒரு வாரமா ஸ்கூலுக்கு போகாதனால பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வா, அது வரைக்கும் ஸ்கூலுக்கு வராதுன்னு ஹெச்எம் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டார் சார். உங்க அப்பா அம்மா? எங்க அப்பா அம்மா ஃபாரின் போயிருக்காங்க சார். அதான் எங்க தாத்தாவை கூட்டிட்டு வந்திருக்கேன். சார், நான் ரிட்டையர்ட் ஐஜி சாரை பார்க்கணும். சார் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இதோ வந்துடுறேன். மெடிக்கலுக்கு 50 போகுது, பார்த்து முடிச்சிடலாம். சார் எஸ், நேர்ல வாங்க, பார்த்து முடிச்சிடலாம். சார் ஸ்கூல் மேட்ரு அவங்கள பார்க்க ஒருத்தர் வந்திருக்காங்க சார். யோ, காலேஜ் மேட்டர் டீல் பண்ணும்போது ஸ்கூல் மேட்டர் ஏன் கொண்டு வந்த? போய் பார்க்க முடியாது, சொல்லு போ. ஓகே சார். யோ, இப்பதான் கார்டை பார்த்தேன், அவர் ரிட்டையர்ட் ஐஜியா இருக்காரு, எதுக்கும் யூஸ் ஆகும், வர சொல்லு. சார் உள்ள கூப்பிடுறாங்க சார் உங்களை. தேவியா வாங்கய்யா. அண்ணா கலெக்ஷன் நல்லா போகுது சார். உங்களை கூப்பிடுறாங்க, போகலாம். வாங்க சார், உட்காருங்க. இந்த பக்கம் வாங்கய்யா. ஐயா, இவ்வளவு சிரமப்பட்டு வரணுமா? ஒரு போன் செஞ்சிருக்கலாமே. உங்க மாதிரி பெரிய மனுஷங்களை நேர்ல சந்திக்கிறது நல்லதுதானே. கல்வி தந்தைன்னு உங்களை எல்லாரும் சொல்றாங்களே, கல்விக்காக இது வரைக்கும் ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? தேசிய கீதம் எழுதினது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தமிழ்த்தாய் வாழ்த்து எழுதினது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமா, என்ன படிச்சிருக்கீங்க? WMA. WMAனா மாமாவா? கல்விய காசுக்காக விக்கிற மாமாடா நீ. யோ, மரியாதை. மரியாதை? நீ நடத்துற கல்லூரியில கட்ட பஞ்சாயத்து, ரவுடிசம், கிட்னாப், ரேப், கிட்னி திருடுன்னு இந்த கோர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் என்ன ரேட்? யோ, ரிட்டையர்ட் ஐஜி உனக்கு மரியாதை கொடுத்து உட்கார வச்சு பேசுதா என்னென்னமோ பேசுற? நான் யாருன்னு தெரியுதா? பழனிசாமி. எந்த பழனிசாமி? பாரத ரத்னா பழனிசாமி. உன்னோட கூட்டாளிகள்ல ஒருத்தன். அதான் டெப்டி கலெக்டர் முரளிதரன். கார் ஆக்சிடென்ட்ல செத்துட்டான் நியூஸ் எல்லாம் வந்ததுல, அது ஆக்சிடென்ட் இல்ல, மர்டர். திட்டமிட்ட கொலை நான் தான் செஞ்சேன். இப்போ டைம் என்ன? 11:40. 11:45 நீ சாக போற. சாக போற டைம் முன்னாடியே தெரிஞ்ச ஆளு நீதான். சார் பிஸியா இருக்காரு, மார்க் என்ன சொல்லுங்க, நோட் பண்ணிக்கிறேன். சார் போன காரியம் எல்லாம் முடிஞ்சதா சார்? முடிஞ்சது, கச்சிதமா முடிஞ்சது. வாங்கய்யா. சொல்லுங்க சார். சார் கரஸ்பாண்டர் ராஜேந்திரன் ரிப்போர்ட். ரெடியா இருக்கு சார். நர்ஸ், அந்த ரிப்போர்ட் எடுங்க. நீங்க சந்தேகப்படுற மாதிரி இது கொலை தான் சார். இதுல பாத்தீங்கன்னா போஸ்ட்மார்டம் அண்ட் கெமிக்கல் ரிப்போர்ட் பிரகாரம் இது பக்கா மர்டர் சார். கயத்தால கழுத்தெருக்கி கொண்டு அவர் தற்கொலை பண்ண மாதிரி தொங்க விட்டுருக்காங்க. கொலை பண்றதுக்கு முன்னால
அவர் முகத்துல மயக்க மருந்து கலந்த ஸ்ப்ரே அடிச்சிருக்கிறத பார்க்கும்போது அத ஒரு சாதாரண ஆள் செஞ்ச மாதிரி எனக்கு தோணல. என்ன ஃபைல் மெயின்டைன் பண்ணிருக்கீங்க? நியூஸ் கலெக்ஷன்லாம் ரொம்ப புவரா இருக்கு. Look, இப்படி இருந்தா எப்படி? அதிகாரம் பண்ண இடத்துல எதையாவது நல்ல ப்ரோக்ராமா ஆர்கனைஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம மீடியாவுக்கு நிறைய அட்வர்டைசிங் கிடைக்கும். ஓகே? இரு இதே மாதிரி என் முன்னாடி உன்னை கட்டி நிக்க வைக்கிறேன். ஹலோ, என்ன வேலை பாக்குறீங்க? நீங்க பாட்டு வரீங்க போறீங்க. இந்த ஃபைல பாத்தீங்களா? ஒரு ரிப்போர்ட்டும் உருப்படி இல்ல. இதுக்கான உங்களை சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சிருக்கேன். இத பாருங்க, ஒழுங்கா வேலையை பார்க்கறதா பாருங்க, இல்லனா போங்க. ஹலோ, என்ன பகல்லே ட்ரீமா? இல்ல கம் ஹியர். ஹலோ மேடம், இன்னைக்கு மார்னிங் ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ். இத பாருங்க. அதுவும் இல்லாம இந்த சைடுல கூட ஒரு சாரி இல்ல, நான் இததான் இல்ல, நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வழிகிறான். இல்ல, அந்த நியூஸ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆமா. குட் மார்னிங் மேடம். 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 அதிகாரம் ஏறிக்கிட்டே போகுது. என்ன மச்சி, இது வரைக்கும் இந்த ஆபீஸே ஆட்டி படைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவ என்ட்ரிக்கு பிறகு உனக்கே எண்டு கார்டு போட்டுருவாங்க போல இருக்கே. எனக்கு எண்டு கார்டு? அவளை எப்படி பேஸ் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவளை எப்படி வேலையை விட்டு அனுப்புறேன்னு பாரு. மேடம், தூங்குறியா? நல்லா தூங்கு. உன் அதிகாரத்துக்கு நான் ஆப்பு வைக்கிறேன். பெண்கள் சிகரெட் புகைப்பது சரியா தவறா? ஏமா, இந்த பழக்கம் உனக்கு இருக்கிறது என்கிட்ட நீ சொல்லவே இல்லையா? சார், அது நான் இல்ல. பின்ன நானா? மாட்டை வச்சுட்டல. இதுவும் போட்டோ தானே, இதுவும் வாய் தானே. நீ பிடிக்காம சிகரெட் எப்படி உன் வாய்க்குள்ள வந்தது? சார், கரெக்டா கேட்டீங்க. நான் யாரு? எடிட்டர். சார், திஸ் இஸ் சீட்டிங் சார். இல்லையே, கிராபிக்ஸ் மாதிரி தெரியலையே, ஒரிஜினல் எடுத்த மாதிரி தெரியுது. இங்க பாரு, உனக்கு பழக்கம் இருந்தா பேசாம ஒத்துக்கோ, நான் தப்பா நினைக்க மாட்டேன். ஆனா கேன்சர் வரும். சார், எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இது பிரபாகர் செஞ்ச வேலை. நீங்க நம்பினா நம்புங்க, நம்பாட்டி போங்க. என்னய்யா இவ இப்படி கோவிச்சுட்டு போறா? அது அவகிட்ட கேட்காம என்கிட்ட கேட்டா? இல்ல, நீ ஏதாவது ஸ்கிரீன் பிளே பண்ணிருப்பியோ? என்ன போய் இப்படி கேட்டுட்டீங்களே சார், என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா, இதுக்கு போய் ஏப்ப இவ்வளவு ஓவர் ஆக்டிங் பண்ண? போதும் சார், போதும். இன்னைக்கு வந்து நீங்க நம்புறீங்க? 10 வருஷம் இந்த சேனலுக்காக உங்களுக்காக நாயா மாடா கொசுவா எப்படி எல்லாம் உழைச்சிருக்கேன், அதெல்லாம் நீங்க மறந்துட்டீங்களா சார்? போதும் சார், போதும்.
10 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 10,000 ரூபாய்க்கு நடிக்கிறான். நீ பார்க்கறதுக்கு ஒண்ணும் தெரியாத மாதிரி தான் இருக்கிற, ஆனா ஏதாவது செஞ்சிருப்ப. இது மேல சத்தியமா சொல்றேன் சார், நான் பண்ணல சார், என்ன நம்புங்க. நம்புறேன். எனக்கு தானே. உங்களுக்கு தான் சார், இது உங்களுக்கே தான் சார், எடுத்துக்கோங்க. எனக்கு தெரியும் சார், இந்த பிராண்ட் நீங்க குடிப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். பட் என்ன, கொஞ்சம் காஸ்ட்லி. இட்ஸ் ஓகே. பிரபாகர், நீ சொன்னதை நான் அப்படியே நம்புறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஆனா அந்த பொண்ணு தம் அடிச்சான்னு சொன்ன பாத்தியா, அதை நம்ப மாட்டேன். நம்பல இல்லைங்க சார், நம்பல இல்ல. சரி, அப்ப திருப்பி கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு திருப்பி கேட்க கூடாது. உனக்கு மாசம் மாசம் சம்பளம் தரமே, நான் திருப்பி கேட்டனா யூ கேன் கோ. கோ பை கோ. போதுங்க, இதுக்கு மேல போக முடியாதுங்க. என்னங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீங்க கேட்கலனால நான் சொல்லிட்டு தான் இருப்பேன். நாங்க இங்க லஞ்ச் எல்லாம் ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவோம். நம்மளும் ஷேர் பண்ணிக்கலாமா? நான் யாரோடையும் எதையும் ஷேர் பண்ண மாட்டேன். ஓகே? கல்யாணம் பண்ணா எல்லாத்தையும் ஷேர் பண்ணி தான் ஆகணும். ஹலோ, நில்லுங்க. மகேஷ், மகேஸ்வரி, அட நில்லுங்க. நான் என்ன உங்ககிட்ட ஐ லவ் யூ சொல்லிட்டேன், இப்படி கோச்சிக்கிறீங்க? என்ன ஐ லவ் யூ வேற சொல்வியா? சொன்னா என்ன தப்பு? ஆக்சுவலி உண்மையை சொல்லணும்னா, உன்னை ஃபர்ஸ்ட் டைம் ஆபீஸ்ல பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீ ரொம்ப சூப்பர் ஃபிகரும் கிடையாது, இல்ல சுமாரான பொண்ணும் கிடையாது. ஆனா எனக்கு என்னமோ உன்னை ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு பிடிக்கல. ஓகே? உன்னை எப்படி பிடிக்கிற பாரு. நெஞ்சுக்குள் மாறியல் இருந்து கண்ணுக்குள் காலபாரம் செய்தாய். அப்படியா? புது கூட்ட மேடையில் நின்று என் மனதை தலைமை கொண்டாய். வன்முறையில் ஈடுபட்டு என் உயிரை கல்லறிந்தாய். வாணிவனன் உடனே வாட்டியை தீலிட்டாய். தாய் 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 தாய். நெஞ்சுக்குள் மாறியல் இருந்து கண்ணுக்குள் காலபாரம் செய்தாய். கடலின் மீது நடக்காதே, முடிவுகள் எல்லா படகது நீதான் தினமும் என் மண்ணிற்காதே. முகவரி எல்லாம் கடிதம் போல புது புது நிறுவாய் அலையாடே. வாலிப நீதான் என் பின்னாலே வார்த்தை போல சுத்தாடே. போட 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 நீ போட 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 நீ போட போட போட. சிக்னலை மறந்து நின்றேன், நான் சிரித்துக் கொண்டு பறந்தேன். முக்கிய செய்திகள் எல்லாம் உன் முகத்தில் எழுதி வைத்தேன். நாளிதழின் பக்கம் எல்லாம் உன்னை விளம்பரம் செய்தேன். நகரில் உள்ள சிலகளை எல்லாம் உன்னை உருவாய் செதுக்கி வைத்தேன். உருவாய் உருவாய் செதுக்கி வைத்தேன். உருவாய் உருவாய் செதுக்கி வைத்தேன். நெஞ்சுக்குள் மாறியல் இருந்து கண்ணுக்குள் காலபாரம் செய்தாய். சிறகுகள்
உயிரில் கல்லறிந்தாய் வாலிபனன் உடல் தன்னை வாட்டியை தீயிலிட்டாய் தாய் 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 நெஞ்சுக்குள் மாறியல் இருந்து கண்ணுக்குள் காலவாரம் செய்தாய் சின்னா ஐயா என்ன என்னாச்சு உன்னாலயா? சின்னா எங்கடா நீ பக்கத்துல தான் இருக்கு உனக்கு ஒண்ணும் ஆகலையே உன்னாலயா தகரம் சரிஞ்சு எல்லாமே கீழே விழுந்துருச்சு அப்படியா ஆமாயா உனக்கு ஒண்ணும் ஆகலையே எனக்கு ஒன்றும் ஆகல கண்ணு தெரியாத நான் நடந்து வந்தப்போ என் காலில் ஏதோ ஒன்று தட்டுச்சு என்னன்னு பார்த்தா தெருவில் அனாதையா நீ கிடந்த அன்னிலிருந்து இந்த கண்ணு தெரியாத அனாதைக்கு நீ கண்ணா இருக்க உனக்கு ஏதாவதுன்னா என்னால தாங்கிக்கவே முடியாது அதனாலதான் துடிச்சு போயிட்டேன்